சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் அருகே 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினரான டிட்டோ ஜாக் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற டிட்டோ ஜாக் அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தி தற்பொழுது கைது செய்து வருகின்றனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பேருந்து நிறுத்தங்களில் நின்றிருந்தவர்கள், அதே போல வெளியூர்களில் இருந்து குழுவாக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி டிபிஐ நோக்கி சென்றவர்கள் என ஆங்காங்கே ஆட்டோக்கள் போன்றவற்றை சோதனை செய்து போலீசார் அனைவரையுமே கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தை நேற்றைய தினம் நடத்துகிறதில் நேற்றைய தினமே 1500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டோரை போலீசார் கைது செய்து வருகின்றனர். போராட்டத்தை தொடங்கும் முன்பாகவே கைது செய்யப்பட்டது ஜனநாயக விரோதம் எனவும், கடந்த முறை 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்திய போது 12 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தொடக்க கல்வி இயக்குனர் உறுதியளித்த நிலையில் அந்த கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும், தற்பொழுது பதவி உயர்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் சேர்த்து 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட முற்படுகின்றனர். இந்த ஒரு அரசாணையால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் பெரும்பாலானோர் ஆசிரியர்கள். எனவே அந்த அரசாணையை உடனே ரத்து செய்வதுடன் மற்ற கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்ற வேண்டும். இது தொடர்பாக சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை நோக்கி திரண்டு சென்றதாலும் அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு டிபிஐ வளாகத்தை சுற்றி குடிக்கப்பட்டு இருக்கின்றனர். குறிப்பாக இங்கு 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் போராட்டத்தில் ஈடுபட முயல்கிறவர்களை கைது செய்து ஏற்றிச் செல்வதற்காக 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்பொழுது இந்த சாலையில் நின்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஆசிரியர்கள் நின்ற இடத்திலேயே கைது செய்யப்பட்டு அவர்கள் பேருந்துகளில் போலீசார் அவர்களை ஏற்றி வரக்கூடிய நிலையில் கல்லூரி சாலையில் சற்று போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. மேலும் கைது செய்யப்படக்கூடிய ஆசிரியர்கள் பேருந்துகளில் இருந்த வண்ணமே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய உடன்பாடை கடைய வேண்டும், முக்கிய கோரிக்கையாக இவர்கள் வைக்கக்கூடாது, அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த முற்றுகை போராட்டம் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த முற்றுகை போராட்டமானது பல வழிகளில் தொடரும் எனவும் தற்பொழுது ஆசிரியர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி மாயாவதி. பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் 2வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிறைவேற்றி டிபிஐ வளாகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த வந்திருக்கோம். 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அது தொடர்ந்து ஏற்கனவே இருந்துகிட்ருக்க கோரிக்கைகள் தான். கூடுதலாக என்னென்னா அரசாணை 243 அறவே நீக்கணும். ஆசிரியர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்ன இழப்பு மேடம்? என்ன பதவி உயர்வு கிடையாதுங்க. என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் பதவி உயர்வு கிடையாது. என்ன நல்லது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுதுன்னா எங்கே வேணால் போகலாம், சீனியாரிட்டி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தது ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு அழகாக கருதப்பட்டது. இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டின்னு வரும்போது அது கிடையாது. பதவி உயர்வு அறவே இல்லை. நிறைய காலி இடங்கள் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த டெட் கேஸு காரணம். பதவி உயர்வுக்கு வேணுன்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இதுவாகிடுது. இந்த 243 அரசாணை ஆசிரியர்களை, பெண் ஆசிரியர்கள் பதவி உயர்வில் செல்றதை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரே ஒன்றியத்துக்குள்ளே பதவி உயர்வில் வரதே பெண் ஆசிரியர்கள் போக விரும்புறதில்ல. இப்போ வேறு மாவட்டங்களுக்கு நான் எப்படி போவேன்? அதுதாங்க அதுதாங்க எந்த இல்லைங்க. அப்படின்னா இப்போ எங்களுக்கு தொடக்க கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லையே. தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பெரிதும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாணை தாங்க இது. அதுதான் சார், அப்படி இல்லைங்க. எல்லா இடத்துலையும் இது இருக்குதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எல்லாருக்கும் அதாவது எந்த ஒரு ஜீவோ கொண்டு வந்தாலும் ஒரு 80% 90% ஆளுங்களுக்கு அது ஃபேவராக இருக்கணுங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு 20% ஆளுங்களுக்கு தான் ஃபேவராக இருக்கும். இப்போ பிற மாவட்டங்கள்லேருந்து வரலாம், சீனியாரிட்டி இழக்காமல் வரலான்னும் போது அந்த மாவட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பாக தான் இதை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி ரொம்ப வெகு சிலர் தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம்.
ஒவ்வொரு அலகும் ஒரு தனித்தனி யூனிட்டு, ஒரு பிளாக்கும் ஒரு யூனிட்டுன்னும் போது நாங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோங்களே. இப்போ வந்து நாங்கள் 30 ஆண்டுகள் அதே ஒன்றியத்தில் இருப்போம். இப்போ பதவி உயர்வில் பிற ஒன்றியங்களுக்கு எப்படி போக முடியுங்க? போகிறது சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? பறவை எண்ணெய் அழுத்தம் திட்டத்தை முழுமையாக ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, அது என்ன காரணம்? எண்ணெய் அழுத்தம் திட்டத்தை முழுமையெல்லாம் ரத்து பண்ண சொல்லலைங்க. அதில் இருக்கிற ஆன்லைன் குறைகளை தான் களைய சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து எண்ணெய் அழுத்தம் திட்டத்தை ரத்து பண்ணணுன்னே சொல்லலை, குறைகளை களையணும். அதில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிற களத்தில் இருக்கிற இடர்பாடுகளை களையணும்னு தான் சொல்லியிருக்கோம். நான் வந்து பறவை தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர். பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்து. 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் 2வது நாளாக ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை விரிவாக எமது செய்தியாளர் மாயாவதி வழங்கியதை கேட்டோம்.